பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் நேரத்தில் தேவனுடைய வார்த்தையில் தேவன் நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். வேதத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு விஷயங்களை கற்றுக்கொண்டு நாம் தேவனுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும், தேவனுக்கு உகந்தவர்களாய் காணப்பட வேண்டும், தேவனுடைய பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வர வேண்டும். நீங்கள் தேவனுக்கு பிரியமாய் நடக்கும்போது தேவன் தாமே உங்களோடு கூட வந்து பலத்த கிரியைகளை செய்வார். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதியை படித்துக்கொண்டு நாம் தேவனுக்கு எப்படி கனத்துக்குரிய ஒரு பாத்திரமாக இருக்க வேண்டும்னு கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் 2 தீமோத்தேயு எடுத்துக்கொள்ளுங்க. அதில் பார்க்கும்போது 20ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது பாருங்கள். ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்துக்கும் சில கனவீனத்துக்குரியுமானவைகள். நல்லா கவனிங்க. ஒரு பெரிய வீடு என்று சொல்லப்படுது. நாம் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளை பரலோக தேவனுக்கு நாம் உரியவர்களாய் மாறி இருக்கிறோம். இங்கே அநேகரை தேவன் ரட்சித்திருக்கிறார், அநேகரை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார், அநேகரை இன்றைக்கு முக்கியத்துவம் படுத்திருக்கிறார். ஒரு கூட்டம் பாருங்கள், இன்றைக்கி உயர்ந்த ஸ்தானங்களை அடைந்தவர்களாய் மாறி இருக்கிறார்கள். ஒரு கூட்டம் பாருங்கள், சபையில் ஏதோ ஒரு மூலையில் உட்காந்துருக்கவங்களா இருக்காங்க. நீங்கள் யோசிப்பீங்க, என்ன இவங்கெல்லாம் தான் மேலே இருக்க முடியும், நம்ம மேலே இருக்க முடியாதா? நல்லா கவனிங்க. அந்த பெரிய வீட்டை குறித்து சொல்லும்போது அந்த பெரிய வீட்டில் என்ன சொல்கிறார், ஒரு பெரிய வீடு இருக்குது, அங்கே இருக்குன்னா இருக்கான், பொண்ணு இருக்குதான், வெள்ளி இருக்குதான். அங்கே இருக்கிற பாத்திரங்களை குறித்து பேசுகிறார். அங்கே மரமும் இருக்கா, மண்ணும் இருக்கிறதா. இன்றைக்கு நீ பொன்னாய் மாறுவதும் வெள்ளியாய் மாறுவதும் நீ மண்ணாய் இருப்பதும் மரமாய் இருப்பதும் உன் கையில் தான் இருக்குது. சில பாத்திரங்கள் கனத்துக்குரியவைகள், சிலவற்றை சொல்லும்போது அது கனவீனத்துக்குரியவளாக இருக்குது. நீ கனத்துக்குரிய பாத்திரமாய் நடந்து கொள்ள ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் நீ கனத்துக்குரியவனாய் மாற வேண்டும். பாருங்க, அங்கே கனத்துக்குரிய பாத்திரம் என்று சொல்லும்போது நீங்கள் கவனிக்க வேண்டும். ஒரு பெரிய வீடாம், அந்த பெரிய வீட்டுக்குள்ளே இத்தனை காரியங்களுக்குன்னு ஒரு கதையை சொல்வது போல் உங்களுக்கு கதையை சொல்லுகிறார். ஏலி என்ற ஒரு மனிதன் இருந்தார். அவருக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். அங்கே சாமுவேல் அந்த ஆலயத்துக்குள்ளே கொண்டு வந்து விடப்படுகிறார். அவர்களுக்குரியவர் அல்ல. அவர் வெளியிலேருந்து அண்ணாளோருடைய பொருத்த நிமித்தமாக உள்ள வருகிறார். அவன் ஒரு சின்ன பையன். அவன் கனத்துக்குரிய பாத்திரம், கனவீனத்துக்குரிய பாத்திரம். ஏன்னா அவன் கனத்துக்குரியவன் கிடையாது. ஆலயத்தில் சும்மா கொண்டு வந்து விட்டுருக்குறாங்க ஒரு பொருத்த நிமித்தமாக. ஆனால் இந்த சாமுவேல் தன்னை கனத்துக்குரியவராய் மாற்றி கொண்டார். அங்கே இருக்கிற பாத்திரங்களில் இவர் யாராக இருந்திருப்பார்? ஒன்று மரமாக இருந்திருப்பார், இல்லைன்னா மண்ணாக இருந்திருப்பார். அங்கே பொன்னாய் ஒருவர் இருக்கிறார், அவர் தான் ஏலி. வெள்ளியாய் காணப்படுகிறார்கள், அவர்களுடைய பிள்ளைகளாய் காணப்படுகிறார்கள். ஆனால் இந்த இடத்துல இவர்களை தாண்டி இன்றைக்கு ஒரு கனத்துக்குரியவராய் ஒரு மனிதன் மாறிவிட்டார். இந்த கனத்துக்குரிய பாத்திரமாக எப்படி மாறினா தெரியுமா? அங்கே ஒரு உடன்படிக்கை பெட்டி ஒன்று இருந்தது. அந்த உடன்படிக்கை பெட்டி அதை கவனித்து கொண்டிருப்பது, அதை பார்ப்பது, அந்த ஆலயத்தினுடைய காரியங்களை கவனிப்பது, இந்த காரியங்களை ஒரு முக்கியத்துவம் கொடுத்து மண்ணானது பொன்னாய் மாறிவிட்டது. கவனிங்க, அந்த மரமாய் காணப்படுது, அது விலையேற பெற்றதாய் மாறிவிட்டது. இன்றைக்கு நீங்கள் ஆலயத்தில் தேவனை தேடுகிற பிள்ளைகள், தேவனோடு கூட பழகிறவர்கள், நீங்கள் எப்படி மாறிக்கொண்டிருக்கிறீர்கள்? என்னை யாரும் மதிக்கல, நான் என்ன மதிக்கணும்னு சொல்லிட்டு தூரமாக நிற்கக்கூடாது. உங்கள் ஆலயத்தில் நீங்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவளாய் மாற வேண்டும். நீங்கள் ஆலயத்துக்கு போகிறீங்கன்னு சொன்னால், ஆண்டோடு பழகிறீங்கன்னு சொன்னால், அங்கே நீங்கள் தேவனுக்கு வந்தவர்களாய் காணப்பட வேண்டும். அங்கே நீ தேவனுக்கு பிரியமான காரியங்கள் இன்னதென்று அறிந்து கொள்ள வேண்டும். சரி, அங்கே யாருமே பேச உள்ள, செய்ய உள்ள, அங்கே எதுவுமே நான் பண்ணாலே என்னை திட்டுறாங்க கொள்ளேன். உன் வீட்டில் நீ வருகிறாய், அது உன்னுடைய வீடு. பைபிளை புரி, தேவனை மயம்படுத்து, பாடு, துதி, வசனங்களை தியானி. அப்பொழுது நீ மண்ணாக இருக்கிற நீ பொன்னாய் மாறி முடியும். கனவீனமாய் இருக்கிற நீ கனத்துக்குரியவனாய் மாற முடியும். அதற்கு நீ என்ன பண்ண வேண்டும்? பிரயாசப்பட வேண்டும். நீ நேரம் ஒதுக்குது போல உன் சபையில் வேறு என்ன ஒதுக்குறாங்களா? நீ தேவனை மயம்படுத்து போல வேறு என்ன மயம்படுத்துகிறாங்களா? அவர்களுக்கெல்லாம் ஒன்றை சொன்னால்தான் செய்வார்கள். ஆனால் நீ சொல்லாமலே செய்யக்கூடிய மாறிப்பார், நீ கனத்துக்குரிய பாத்திரமாய் மாற முடியும். நீ கனவீனமாய் இருப்பதும் நீ கனத்துக்குரியவனாய் மாறுவதும் அது உன் கையில் தான் இருக்குது, உங்ககிட்ட தான் இருக்குது. இன்றைக்கி நீ நினச்சின்னு வச்சுங்க, நீ கனத்துக்குரிய பாத்திரமாக மாறிடலாம். அதுக்கு நீ என்ன பண்ணணும்? தேவனை அதிகமாய் தேட வேண்டும், தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும், தேவனோடு கூட பழக வேண்டும். தேவன் உன்னோடு கூட பேசுகிற அளவுக்கு உன்னை தகுதி உள்ளவனாய் மாற்றிக்கொள்ளணும்.
அங்கே பாருங்க, எலி இருக்கிறாரு, அவருடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. அங்கே வந்தவர்களில் முக்கியஸ்தர்களாக இருக்கிறவர்கள் ஆலயத்தில் என்ன இருந்திருப்பாங்க. அவங்க கூடலாம் பேசாத தெய்வம் யாரு கூட பேசுகிறா தெரியுமா? அந்த இடத்துல ஒரு சாதாரண பிள்ளையாய் போய் சேர்ந்த அந்த பிள்ளையோடு கர்த்தர் பேச ஆரம்பித்து விட்டார். அந்த பிள்ளைகளோடு தேவன் இடைப்படுகிறார். அந்த பிள்ளையோடு என்ன பண்ணுறது பேசுகிறார். ஒரு டைம் 2 டைமில் 3 தடவை கூப்பிடுறார். அந்த குழந்தைக்கு புரியல, அது என்ன நடக்குன்னு தெரியல, யார் கூப்பிட்றாங்கன்னு கூட தெரியல, பாஸ்டர் தான் கூப்பிட்றான்னு நினச்சின்னு போயிருக்காங்க. ஆனால் பாருங்கள், தேவன் அவரோடு கூட பேசுகிறார். இன்றைக்கு அந்த வசனத்தை வாசிக்கும் போது பாருங்கள், அங்கே தேவனுடைய வீடு ஒன்று இருக்குது. அது பாருங்கள், தேவனுடைய வீடு எப்படி இருக்கான்? பெரிய வீடு ஒன்று இருக்குது. அந்த இடத்துல எப்படி இருக்குதாம்? பொண்ணு இருக்குதாம், வெள்ளி இருக்குதாம், காண பாத்திரங்கள்லாம் இருக்குது. அந்த இடத்துல என்ன பண்ண, மரமும் இருக்குது, மண்ணும் இருக்குது. நீ எந்த பாத்திரமாக இருக்க போகிற? நீ கனத்துக்குரிய பாத்திரமாக இன்றைக்கு மாற வேண்டும் என்பதற்காகத்தான் தேவனோடு கூட பேசுகிறார். ஐயோ, நான் ஒதுக்கப்பட்டிருக்கேன், ரட்சிக்கப்பட்டு இவ்வளோ நாள் ஆச்சியா, நான் என் வாழ்க்கை அப்படி மாறிச்சியா? கவலைப்படாத, உனக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அவர் உன்னை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். நாமெல்லாம் இங்கே இந்த ராஜ்யத்தோடு முடிய போகிறதில்ல. இந்த பூமியில் கொஞ்ச நாள் வாழ்ந்து பரலோகத்துக்கு செல்ல போகிறோம். அந்த வீட்டிலே நான் யாராக இருக்க போகிறேன்? அந்த பரலோகத்திலே நான் கனம் பெற்றவனாக இருக்க போகிறேன்னா, அந்த பரலோக ராஜ்யத்திலே என்னை தேவன் கனமாய் பார்ப்பாரா? இந்த பூமியிலே வாழ்ந்தவர் தான் ஏனோக்கு. அவர் பாருங்க, திருமணம் பண்ணினார், பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார். கவனிங்க, அப்படி தான் வாழ்க்கை போயிட்டுருக்கு. இந்த வாழ்க்கையில் 300 வருஷம் தேவனோடு கூட ஒரு சஞ்சரிக்கிற ஒரு மனிதனாய் மாறினார். இந்த மனிதன் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படுகிறான். இருக்கிறவர்களே ஒரு கனத்துக்குரிய பாத்திரமாய் மாறிவிட்டார். இருக்கிறவங்க எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அந்த வாழ்ந்து கொண்டிருக்க நடுவில் ஒரு மனிதன் கனத்துக்குரியவனாய் மாறிவிட்டான். நோவாவை பாருங்கள், அங்கே இருக்கிறவங்க பெண்ணெடுப்போம், புசிப்போம், கொடிப்போம், இப்படி தான் தங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் மத்தியிலே நோவா கர்த்தருடைய கண்களிலே கிருபை பெற்றவராய் மாறினார். தேவனோடு கூட பேசுகிறார். ஒரு பேழை எப்படி கட்ட வேண்டும், பேழை எப்படி கட்டி தன்னுடைய ஜீவியத்தை நடத்த வேண்டும், தன்னுடைய காரியங்களில் அழிவு வரும்போது எப்படி ஒரு மனிதன் மீட்கப்பட வேண்டும் என்று தேவன் திட்டமாய் சொல்லுகிறார். ஆமாம், இவர் எதனா ஒன்று சொல்லுவார், அதெல்லாம் செய்திய வேலையா அப்படின்னு வார்த்தையை பேசியிருந்தாருன்னா முடிஞ்சு போச்சு ஒரு கதை. அவரோடு கூட பேசின மாத்திரத்திலே உடனே கொப்பேறு மரத்தை என்ன பண்ணுறார், வெட்டி எடுத்து கொண்டு வருகிறார். கொண்டு வந்து என்ன பண்ணுறார், அவைகளை தேவன் சொல்லும்படிக்கு செய்கிறார். 50 முழம் நீளம்னு சொன்னார். 50 முழம் நீளம் அழகாக போடுறார், ஸ்கெட்சு போடுறார். 20 முழம் உயரம் என்று சொன்ன மாதிரி போட்டார், செய்தார். அவர் எப்படி சொல்கிறார் அப்படி செய்கிறாரு. உள்ளம் புறமும் என்ன பண்ண கீழே எடுத்து பூசினார், எல்லா வேலையும் பார்க்குறார், பார்த்து முடிக்கிறார். இப்போ பாருங்கள், எல்லாம் ஒரு நாள் மழை பெய்யுது. உயர்ந்தவர்கள், சிறந்தவர்கள், மேன்மையானவர்கள் எல்லாம் அழிந்து போயிட்டாங்க. அற்பமாய் காணப்பட்டதே, நீ எல்லாம் வந்து சொல்கிற மழை வரன்னு சொல்கிற, இதெல்லாம் கேட்குறீங்க வேலையான்னு சொல்லிட்டு உதாசீனம் பண்ணினவர்களுக்கு முன்பாக இந்த நோவா உயர்ந்து காணப்படுகிறாய் மாறுவதற்கு அவர் தன்னை கனத்துக்குரியவராய் மாற்றிக்கொண்டார். இன்றைக்கு உன்னை உதாசீனப்படுத்துகிறாங்களா? உதாசீனம் பண்ணுறவனுக்கு முன்பாக நீ கனத்துக்குரியவனாய் மாறு. மாற்றுகிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உன்னை மாற்றுவார், உன்னை உயர்த்துவார். இன்றைக்கு உன் கூட பேசுது அதுக்காக தான் பேசுகிறார். உன்னை நான் கனப்படுத்த போகிறேன்பா, உன்னை நான் உயர்த்த போகிறேன்பா, நீ கனத்துக்குரிய பாத்திரம் என்பதை உனக்கு நினைவுபடுத்துகிறார். நீ ஒரு கனவீனன் என்று நீ என்ன பண்ணுற, உன்னை அநேகர் சொன்னதை வைத்து நீ யோசிக்கிற. ஆனால் வேதம் முன்னை குறித்து கனத்துக்குரிய ஒரு பாத்திரம் என்று சொல்லுகிறது. நீ கனத்துக்குரிய ஒரு பாத்திரமானாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த கனத்துக்குரியவனாய் மாற்றிக்கொள்வதற்கு இன்றைக்கு நீ என்ன பண்ணு, உன்னை நீ ஆயத்தப்படுத்திக்கொள், உன்னை நீ தகுதிப்படுத்திக்கொள். உனக்கு கிடைக்கிற நேரங்களை எல்லாம் என்ன பண்ணு, வேதத்தை எடு, உட்காரு, படி, தேவனோடு கூட. என் கூட என்ன பேசுகிறார் தேவன், அதை சிந்தித்து கொண்டு, அதை யோசித்து கொண்டு, அவைகளை சிந்தித்து கொண்டிருக்கும் போது, யோசித்து கொண்டிருக்கும் போது அவைகள் உனக்குள்ளது கிரியை செய்யும். அவைகள் உன்னை கனத்துக்குரியவனாக மாறும். இந்த வசனங்கள் எல்லாம் சாதாரண வசனம் இல்லைங்க, ஆவியும் ஜீவனும் உள்ள ஒரு வார்த்தை. இந்த ஆவியும் ஜீவனுள்ள ஒரு வார்த்தையை நீங்கள் என்ன பண்ணுமா, எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களுக்குள்ளே ஆவி உட்புகும், ஜீவன் உள்ள போகும். உங்களுடைய செயல்கள் எல்லாம் கனத்துக்குரியதாய் மாறிவிடும்.
என்னை யாருமே மதிக்க மாட்டேதுங்க. என் சொந்த பந்தங்கள்லாம் பாருங்கள், யார் வசதியாக இருக்காங்களோ அவங்கள தாங்க மதிக்கிறாங்க. நான் தான் ஒன்றுமே இல்லையே, என்னை யாருமே மதிக்கலையே. ஏங்க நகை போட்டுக்கிறது, நல்ல உடைகளை வாங்குவது, வீட்டை கட்டி வச்சது, காரில் போகிறது தான் மதிப்பு நினச்சிட்டிங்களா? கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து பார், உனக்கு என்ன கனத்தை கொடுக்குறார் என்பதை பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்ந்து பாருங்க, கர்த்தர் உனக்கு எந்த கனத்துக்குரிய மாத்துறான்னு பாருங்க. நீ போகிற இடங்கள்ல ஒரு அற்புதங்களை தேவன் நடத்துவார். நீங்கள் போகிற இடங்களில் தேவன் ஒரு அற்புதம் செய்வார், உன்னை கனத்துக்குரிய மாற்றுவார். கடந்த நாட்களில் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அங்கே வந்தவங்களாம் நல்லா நகை போட்டிருந்தாங்க, நிறைய நல்ல விதவிதமான ஒரு அலங்காரம் உள்ளவர்களாக இருந்தார்கள். நான் என் மனைவியும் போகிறோம். எப்படி போகிறோன்னு சொன்னேன், அவங்க நகையும் போட மாட்டாங்க, ஒன்றும் மாட்டாங்க, சிம்பிளாக ஒரு சேரீ கிட்டு போய் நிற்கிறோம். கூட்டமாக நிற்கிறோம். அந்த தம்பி வர சொல்லிட்டாங்கன்னு கூட போய் நின்ட்டோம். கூட்டமாக நிற்கிறோம். நாங்கள் நம்மளை யார் கனம் பண்ணாங்க? அங்கே வந்திருக்க எதுவுமே நம்மளுக்கு கனம் பண்ணல, யாருமே தெரியாது. அதில் ஒரு 2 பேர் ஸ்தோத்திரம் ஏன்னாங்க. 2 பேருக்கும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு நிற்கிறோம். போனோம். பக்கத்தில் மாப்பிள்ளையும் தெரியாது, பொண்ணும் தெரியாது. எங்களை அழைத்தவர்கள் வேறு ஒருத்தர். சரின்னு போய் நின்னோம். பக்கத்தில் ஒரு காணிக்கை கையில் கொடுத்துட்டு ஒரு ஃபோட்டோ பிடிச்சிட்டு வந்துட்டு திரும்ப பாருங்கள் போகிறோம், வெளியில் போகிறோம். நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லிட்டு வரோம். ஐயா ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு போங்க, அதுக்காகத்தான் உங்களை வர சொன்னேன்னு நான், அதுக்காகத்தாங்க உங்களை அழைச்சேன் நான் அப்படின்னாங்க. நான் ஆல்ரெடி மேலே போயிட்டு வந்துட்டேன். ஐயா பரவாயில்லையா, நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்களெல்லாம் நகர்த்திட்டு எங்களை முன்பதாக கொண்டு போகும்போது எல்லாரும் எங்களை திரும்பி பார்க்குறாங்க. இவர்கள் யார்? கனத்துக்குரியவர்கள். எதனால் திரும்ப இந்த கனம் கிடச்சிது? இந்த வசனம் கனத்துக்குரியவனாய் மாற்றியது. நாங்கள் கையில் வைத்திருக்க வேத புஸ்தகம் கனத்துக்குரியவனாய் மாற்றியது. உன் கையில் இருக்கிற பொண்ணும் வெள்ளியினால் இன்னைக்கு கனத்துக்குரியவனாக மாற முடியாது. உன்னை விட நகை போடுறவங்க, உன்னை விட அலங்காரம் பண்ணிங்க, உன்னை விட சிறந்தவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் தேவன் யார் தெரியுமா? எப்படியாப்பட்டவர் தெரியுமா? இந்த வேத புஸ்தகம், இந்த வார்த்தைகள் உனக்குள்ளே தங்கியிருக்கும் போது அங்கே உன்னை கனத்துக்குரியவனாக மாற்றலாம். இப்போ அப்படி போஸ்ட் கொடுத்துருந்த மாப்பிள்ளையும் பொண்ணுங்க ஒரு ஜோம் பண்ண, ஐயா வந்திருக்காங்க ஜோம் பண்ண போகிறாங்கன்னா அப்படியே தலை குனிந்தார்கள். எங்களுக்கு முன்பாக அவர் எப்படி தலை மற்றவங்க முன்னாடி சிரிச்சுக்கின்னு அப்படி அலங்காரமாக பண்ணி அப்படி இருந்தவங்க நாங்கள் ஜபிக்கத்தோடனே அமைதியாக மாறினாங்க. தெரியுமா? கனத்துக்குரியவர்கள் வரும்போது அவர்கள் எதுவும் பேச முடியாதவங்க இருந்தாங்க. வார்த்தையை சொல்லி ஜபிக்கும் போது கர்த்தரங்க உயர்த்துகிறார். தேவ பிள்ளையே, உன் வீடுகளில் கர்த்தருடைய நாமத்தை மயம்படுத்தி கர்த்தரை துதித்து பார். கர்த்தர் உன்னை கனத்துக்குரியவனாய் மாற்றுவார். உன்னை அவர் உயர்த்த வல்லவராக இருக்கா, உனக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கா. கவனிங்க, இந்த சாமுவேல் கர்த்தருடைய சமூகத்தில் போன உடனே, ஆலயத்துக்குள்ளே போன அப்படி அமர்ந்து கொண்டு அந்த விளக்கு அணைவதற்கு முன்பாக பாருங்க, அப்படி அந்த உடன்படிக்கை பெட்டி கவனித்து கொண்டு அதை பார்த்து கொண்டு அது மேலே கவனம் வைத்திருந்தார். எல்லாரையும் பார்த்தார். அன்று அவன் எப்படி தரான், இவன் எப்படி தரான்னு பார்த்தவர் இந்த கனத்துக்குரிய அந்த பிள்ளைகிட்ட வந்தார். சாமுவேலே என்று அழைக்கிறார், சாமுவேலே என்று அழைக்கிறார். அந்த பிள்ளைக்கு தெரியல, சாமுவேலே என்று அழைக்கிறார். அந்த பிள்ளை ஓடி வந்தான். கர்த்தர் பேசுகிறார், கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறார். காலைல பாஸ்டர் பார்த்தார், ஏலி பார்க்குறார், கேட்குறாரு, தேவன் உன்னோடு கூட என்ன பேசினார்? அன்னைக்கு தேவன் பேசுவதில் அபூர்வமான நாட்களில் தேவன் ஒரு மனிதனோட பேசினா அந்த மனிதன் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவனாய் மாறினான், கனத்துக்குரியவனாய் மாறினான். சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் தேவன் மாற்றி. அன்றைக்கு கனம் பெற்ற ஏலியுடைய குடும்பம் அழிக்கப்படப்போது என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதை வெளிப்படுத்தினார். தேவன் சொந்த ஒன்று கூட மறைக்காத என்கிட்ட சொல்லுனார். அதே போல் நடந்தது. கவனிங்க, கனவீனமாய் பார்த்தார்களே, அந்த பிள்ளை கனத்துக்குரிய பிள்ளையாக மாறுவதற்கு அது தேவ சமூகத்தில் அமர்ந்தது. இன்றைக்கு உன்னோடு கூட தேவன் பேச வேண்டுமா? உங்களோட இடைப்பட வேண்டுமா? தேவ சமூகத்தில் காத்திரு. ஒரு சிறிய ஜபத்தை பண்ணுவோம். பரலோக பிதாவே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரே, நாங்கள் ஒரு நாள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போகிறோம். அந்த ராஜ்யத்துக்குள்ளே போகும்போது இந்த பூமியில் ஏனோத்தானோ என்று வாழ்ந்துவிட்டு போகாதபடிக்கு அன்றே ஒரு கூட்டம் தேவனை பக்தியாய் அன்றே தேவனுடைய நாமத்தை மேம்படுத்தும்படிக்கு தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பொன்னை போல இருக்கிறார்கள், வெள்ளியை போல இருக்கிறார்கள், எஜமானுக்கு உபயோகமான பாத்திரமாய் காணப்படுகிறார். ஒரு கூட்டம் மரமும் மண்ணுமாய் இருக்கிறவர்கள் ஆண்டவரே, அவர்கள் பிரயோஜனமற்றவர்களாய் கனமீன பாத்திரமாய் காணப்படாதபடிக்கு இன்றைக்கு பேசின வார்த்தையின் பிரகாரம் அவர்கள் உம்மோடு கூட இணைந்து கொண்டு உம்மோடு கூட நெருங்கி கனத்துக்குரிய ஒரு பாத்திரமாய் கர்த்தர் மாற்றி ஆசீர்வதியும் வழிநடத்தும் பெரிய காட்சி ஏசு கிறிஸ்துவுமாய் ஜெபங்களில் இருக்க நல்ல பிதாவே, ஆமென். God bless you.